அறுவடை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை தான். இது சபைகள் அறுப்பின் பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க. ஐயா, அந்த பொங்கல் அரிப்பின் பண்டிகையா? அதை நம்ம இந்த வேதத்தின்படி பார்த்துடலாமா? மோகன் ஐயா, நீங்க எல்லா மக்களுக்கும் சொல்றீங்க தமிழர்கள் பொங்கல் கொண்டாடலாம், அது வேதத்தின்படி அது அரிப்பின் பண்டிகை. பொங்கல் கொண்டாடுறவங்க இந்துஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, தமிழர்கள்ல பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடோ இல்ல மற்ற கடவுள்களை இயற்கையை வழிபடுறாங்க, மாடை வழிபடுறாங்க, மற்றதை வழிபடுறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா கிறிஸ்துவலாகிய நாம பொங்கல் கொண்டாடணும், இவர்கள் எல்லாம் படைத்த கடவுளை நம்ம கொண்டாடணும்னு சொல்றீங்க. நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனா இருக்கா, அதனால அவரை கொண்டாடணும்னு சொல்றீங்க. பொங்கல்லாம் நம்ம கொண்டாடலாம்னு சொல்றீங்க. ஆனா வேதத்துல பொங்கல் கொண்டாடலாமா? அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, பொங்கல் ஒரு அறுவடை பண்டிகை. அறுவடை பண்டிகைனா என்ன? பைபிள்ல என்ன போட்டிருக்கு? நீங்க சொல்ற போல பொங்கல் அறுவடை பண்டிகையா? இந்த பொங்கல்ல நீங்க இந்த அறுவடை பண்டிகை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. பைபிள்ல என்ன அறுவடை பண்டிகை? இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட அறுவடை பண்டிகை இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அது என்ன மாதிரியான பண்டிகையா நம்ம கொண்டாட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மோகன் ஐயா, நீங்க சொல்ற அறுவடை பண்டிகை பழைய ஏற்பாட்டு காலத்துல கொண்டாடப்பட்டது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல இது போட்டிருக்கு. இந்த அரிப்பின் பண்டிகை அப்படின்னு பைபிள்ல சொல்லப்படுறது பழைய ஏற்பாட்டு சபைக்கு சொல்லப்பட்டது. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல இது நிழலாட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வரும் காரியங்களுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. இது ஒரு முன்மாதிரி, அதாவது புரோட்டோடைப். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நித்திய கட்டளை. இப்ப நித்திய கட்டளைனா அது அழியாம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம நிறைய கட்டளைகளை ஃபாலோ பண்றது, ஆனா அந்த அரிப்பின் பண்டிகையை மட்டும் ஃபாலோ பண்றோம். நான் சொல்ற கேட்டுங்க, நிறைய ஸ்தாபனம் இருக்கு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அரிப்பின் பண்டிகை என்று நிறைய பொருட்கள் வாங்கி அதை வித்து கடவுளுக்கு கொடுக்கணும், இல்ல அப்படின்னா சேலரியில ஒரு நாள் சேலரி ஊதியம் நீங்க வைக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்கள் வந்து இந்த அரிப்பின் பண்டிகையை வச்சு பொருட்களை கடவுளோட சந்தைக்கு எடுத்துவாங்கன்றாங்க. நான் ஒண்ணு சொல்ற கேட்டுக்கிறீங்களா? இந்த அரிப்பின் பண்டிகை வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா, அது வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்குது. இது கிறிஸ்துவை பற்றினது. அதாவது இது கிறிஸ்துவை குறித்து சொல்லுது. இந்த கிறிஸ்துவை குறித்து சொல்லுதுன்றத நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். பழைய ஏற்பாட்டுல இருக்கவங்களுக்கு இது தெரியாது. கர்த்தர் சொன்னார், அவங்க செஞ்சாங்க. ஆனா அது ஏன் செய்ய சொன்னார்ன்றத புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா புதிய ஏற்பாட்டுலதான் கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு தான் அது என்ன, அந்த முதற் பலன்னா என்ன, இங்க யாரு முதற் பலன் ஆனா, புதிய ஏற்பாட்டுல யாரு முதற் பலன்? கிறிஸ்து தான் முதற் பலன் இருக்கு. உயிர்த்தெழுதல்ல கிறிஸ்து தான் முதற் பலன் இருக்கு. அதாவது உயிர்த்தெழுதல்ல 7 வரிசை இருக்குங்க. அந்த 7 வரிசையில முதல் வரிசையில எழுந்துக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் முதல்ல உயிர்த்தெழுறாரு. உயிர்த்தெழுந்து அவர் தான் இந்த உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிறாரு. இனிமேல் உயிரிழ போகிற எல்லாருக்கும் அவர் முதல் ஒரு முன்மாதிரியா முதலாவது எழுந்திருக்கிறார். சோ உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்பதை நிரூபித்து காட்டியவர் அவர். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ உயிர்த்தெழுதல் அப்படின்றது 7 வரிசைன்னு சொன்னேன். முதலாவது உயிர்த்தெழுதல்ல இயேசு கிறிஸ்து முதற் பலனானார். இரண்டாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு உயிர்த்தெழுறாங்க. ஓகேங்களா? மூன்றாவது மணவாட்டி உயிர்த்தெழப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆவது வருகையில இது நடக்கும். நான்காவது மணவாட்டியின் தோழிகள் உபத்திரவ காலத்துல ரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள். ஐந்தாவது மணவாளனின் தோழர்கள் உபத்திரவ காலத்தினுடைய மகா உபத்திரவ காலத்துல, அதாவது 7 வருடம், அந்த 7 வருட இடைவெளியில அவங்க உயிர் தேடுறாங்க. ஆறாவது யாருன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களும் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவர் ஜனங்களும் ஆகிய பொதுவான ஜனங்கள். ஏழாவது வரிசையில யார் உயிர் தேட போகிறா அப்படின்னா, அதாவது ஜட்மெண்ட் டேக்கு முன்னாடி யார் உயிர் தேடுவான்னு கேட்டீங்கன்னா, பாவிகளும் துர்மார்க்கரும் உயிர் தேட போறாங்க. சோ இப்படி 7 வரிசையில இந்த உயிர் தேடுதல்ன்றது இருக்கிறதுங்க. அதுல முதலாவது உயிர் தேடுதல் யார் கேட்டா இயேசு கிறிஸ்து. அதனாலதான் உயிர் தேடுதலில் அவர் தான் முதற் பலனானார் என்று இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் உயிர் தேடுதல்ல முதற் பலன்
அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23 நான் வாசிக்கிறேன். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதற்பலனானவர் கிறிஸ்து. கிறிஸ்து தாங்க உயிர்த்தெழுதல்ல முதற்பலன். அவருடைய வருகையில அவருக்குரியவர்கள் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். அதாவது அவருடைய வருகையில உயிரடைவார்கள். அந்த வருகையில உயிரடைவர்கள் யார் என்றதை நான் சொல்லியிருக்கேன். 1,44,000 பேர் ஆகிய மணவாட்டி கூட்டத்தார். அவங்க அந்த எண்ணிக்கை கரெக்டா 1,44,000 பேர் தான், அதை தாண்டி இல்ல. இந்த பண்டிகை குறித்து ஒருவனும் உங்களை குற்றம் சொல்லாதபடி நீங்க பார்க்கணும்னு பைபிள் சொல்லுதுங்க. அது எந்த வசனம் பார்த்தலாமா? கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. பாத்தீங்களா? அவைகளின் பொருள் என்ன சொல்லுது? கிறிஸ்துவை பற்றினது, வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் வருங்காரியங்களுக்கு நிழலாட்டம். அப்போ பழைய ஏற்பாட்டுல அறுப்பின் பண்டிகை கொண்டாடி இருக்காங்கன்னா அது நிழலாட்டம். நிஜம் என்ன? புதிய ஏற்பாட்டில அறுப்பின் பண்டிகை என்று எதை சொல்லப்படுகிறது? இந்த பூமியில விளையிற இந்த வெள்ளாண்மையை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டுல இந்த பூமிக்குரியதை சொல்லலைங்க. இந்த ஸ்பிரிச்சுவலா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது ஆவிக்குரிய அறுவடை. பூமியில வெள்ளாண்மையில அறுக்கிற இந்த கதிர்கட்டை பத்தி இங்க பேசிட்டு இருக்கு பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? ஆவிக்குரிய அறுவடை, ஆத்தும அறுவடை, ஆவிக்குரிய அறுவடை பத்தி பேசுது. ஆவிக்குரிய அறுவடைன்னா என்ன? அதுதாங்க இந்த 1,44,000 பேர் ஆகிய மணவாட்டி கூட்டத்தார் கிறிஸ்துவனுடைய முதற் பலனாக இவர்கள் மீட்டுக் கொண்டார்கள். வெளிப்படுத்த விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 3-4 வாசித்து பாருங்க. இது இந்த 1,44,000 பற்றி குறிக்கப்பட்டிருக்கும். இவர்கள்தான் ஆட்டுக்குட்டியானவருக்காக மீட்கப்பட்டவர்கள். இவர்கள் தான் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் வரிசையில கிறிஸ்து முதற் பலன். ஆனா கிறிஸ்துவுக்கு முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாகிய 1,44,000 பேர் மணவாட்டி கூட்டத்தார். இவர்கள் தான் இயேசுனுடைய 2ஆம் வருகையில முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இப்போ நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். இந்த வெள்ளாண்மைன்றது உலகத்துல எவ்ரி மந்த் எவ்ரி டே நடந்துட்டே இருக்கு. விவசாயம்ன்றது நடந்துட்டே இருக்கு. இதுல வர அந்த விளைச்சல், அதுக்கு ஒரு நாளை வச்சு நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு பேர் பொங்கல் நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்த காரியங்களை புதிய ஏற்பாட்டுல அவர் சொல்லியிருக்க அறுப்பின் பண்டிகை அப்படின்றது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல நிழலா சொல்லப்பட்ட காரியம் இந்த புதிய ஏற்பாட்டுல நிறைவேறணும். புதிய ஏற்பாட்டுல மணவாட்டி கூட்டத்தார் இவர்கள் தான் இயேசுவுக்கு முதற் பலனாக மீட்டுக் கொள்ளணும் சொல்லப்படுது. அப்போ இந்த பண்டிகை கொண்டாடுகிற நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு செல்ஃபி எடுத்துட்டு பொங்கல் வச்சு, இன்னும் சில பேர் திருச்சபையிலேயே பொங்கல் வைக்கிறது, சமத்துவ பொங்கல் கொண்டாடுறது, எந்த பொங்கல் கொண்டாலும் இதெல்லாம் உலகத்துக்குரிய பழைய ஏற்பாட்டின் காரியம், உலகத்தின் காரியம். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது கிறிஸ்துவை பற்றினதுன்னு இங்க விளக்கம் கொடுத்தாச்சு. அதுதான் பைபிள் சொல்லுது. ஆனா நீங்க இந்த உலகத்தின் காரியத்துல அத முலாம் பூசி பழைய ஏற்பாட்டுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளாண்மையை அறுக்கும்போது ஒரு கதிர்கட்டை எடுத்து ஆசாரியன் கிட்ட கொடுப்போம். ஒரு கதிர்கட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் கிட்ட கொடுப்பாரு. அந்த ஆசாரியன் எடுத்து அதை அசைவாட்டணும் கர்த்தருக்கு சமீபத்துல அப்படின்ட்டு அதை எடுத்து இது கூட ஜாயின் பண்ணி இந்த உலகபூர்வமான ஒரு பண்டிகையை அதை கிறிஸ்தவர்களும் கொண்டாடலாம்னு சொல்றது ரொம்ப தப்புங்க. இங்க சொல்லப்பட்ட இந்த அறுப்பின் பண்டிகை என்றது புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாகிய 1,44,000 பேர் ஆகிய மணவாட்டி கூட்டத்தார் அவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட போகிறார்கள். நாம அந்த உயிர்த்தெழுதல பங்கு கொள்வோமான்றதை இன்றைக்கு யோசிச்சு பார்ப்போம். இயேசுவின் வருகை மிக சமீபம். இதை குறித்து நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க.
அதுல போக போறது 1,44,000 பேர் மனவாட்டி ஆகிய கூட்டத்தார். அதுல நம்ம இருக்குமா? இன்னைக்கு இந்த முதற் பலனாகிய பண்டிகை கொண்டாடுற நாம, அரிப்பின் பண்டிகை கொண்டாடுற நாம, இந்த அரிப்பின் பண்டிகையில இந்த முதற்கட்டாக இருக்கிறோமா? அதாவது ஆவிக்குரிய அறுவடையில நாம அந்த 1,44,000 இருக்கிறோமா அப்படின்றத நினைச்சு இருப்போமா அப்படின்றத நாமே சோதித்தறிவோம். சோதித்தறிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நாம வாழ்ந்தோம்னா, கடைபிடிச்சோம்னா, அப்பதாங்க அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய மனவாட்டிக்குரிய தகுதி அடைஞ்சு முதற் பலனாகிய அந்த கதிர்கட்டுல நாம போவோம். இல்ல அப்படின்னா இந்த உயிர் தேர்தல 7 வரிசை சொன்னல, அதுல பொது ஜனத்துல கோடான கோடி பேர் போவாங்கன்னு வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல போய் பாத்தீங்கன்னா எண்ணிக்கைக்கு அடங்காத கோடான கோடி பேர்கள் பொது ஜனங்களாக பரலோகத்துல பிரவேசிப்பார்கள். அந்த கூட்டத்துல நம்ம போக போறோமா? இல்லைன்னா 7வது வரிசையாகிய பாவிகள் துர்மார்க்கர் பட்டியல நம்ம போக போறோமா? ஆனா நமக்கு பரலோகம் கிடையாது. நித்திய ஆக்கினை அடையவும் பிசாசுக்காக ஏற்படுத்தப்பட்ட நித்திய நரகத்துல பங்கடையவும் போறோமா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நான் பொங்கல் கொண்டாடுறேன், நான் உலகப்பூர்வமா அரிப்பின் பண்டிகை கொண்டாடுறேன் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அந்த அரிப்பின் பண்டிகை எதுக்காக கொண்டாடணும் அப்படின்னு கடவுள் பைபிள்ல சொல்லியிருக்காருன்னா அதை ஒரு நிழலாட்டமா கொடுத்திருக்காரு. அந்த நிழலாட்டத்தின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. முதற் பலனாக உயிர்த்தெழுந்தார், முதற் பலனாக நம்மளை வீட்டுக் கொள்ள போகிறார் என்ற இந்த சத்தியம் நீங்க தெரியாம இருந்தீங்கன்னா நீங்க பொங்கல் கொண்டாட கட்டி என்ன ஒரு யூஸும் இல்லை. ஓகேங்களா? பொங்கலை செலிப்ரேட் பண்ணுகிற கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு. நீங்க அந்த முதற் பலனாகிய கூட்டத்துல இருக்கீங்களான்றத பாருங்க. அரிப்பின் பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் என்ன பண்றாங்க? உங்களுடைய காசையும் பணத்தையும் இன்னும் உங்களுடைய பொருளையும் எடுத்துட்டு வர சொல்லி அதை வியாபாரம் பண்ணி அதை காசாக்கி ஊழியத்துக்கு நான் பயன்படுத்துறேன்னு சொல்லி அரிப்பின் பண்டிகைன்ட்டு பழைய ஏற்பாட்டுல நிழலாட்டமா சொல்லப்பட்ட அந்த பண்டிகை தான் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு வேற. பழைய ஏற்பாட்டிலேயே இன்னும் இருக்கீங்க, புதிய ஏற்பாட்டுக்கே வரல. பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் காசு கலெக்ஷன் பண்றதுக்கு இருக்கோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறீங்க. புதிய ஏற்பாடுன்ற ஒரு சப்ஜெக்டே நீங்க விட்டுறீங்க. பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வாதம், பழைய ஏற்பாட்டுல இந்த அரிப்பின் பண்டிகை, பழைய ஏற்பாட்டுல எல்லாம் அந்த ஆசீர்வாதம், வாக்குதத்த வசனம், ஆசீர்வாதம், வாக்குதத்தம், அரிப்பின் பண்டிகை, காசு கலெக்ஷன் பண்ற விஷயங்கள், இது எல்லாம் பழைய ஏற்பாட்டுல நீங்க போயிடுறீங்க. ஆனா புதிய ஏற்பாட்டினுடைய அதனுடைய விளக்கத்தையோ அதை அறிந்து கொள்றதுக்கோ மனதில்லை, மற்றவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் மனதில்லை. புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்தவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். புதிய ஏற்பாட்டுல இருக்கீங்களா, பழைய ஏற்பாட்டுல இன்னும் இருக்கீங்களா? கிறிஸ்தவர்களாலே புதிய ஏற்பாட்டின் சபையார் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களா இருங்க. இன்னும் நீங்க பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் ஜனங்கள் போல இருக்கீங்க. இன்றைக்கு இஸ்ரவேலா இருந்தாலும் சரி, நீங்க கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேற எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவங்க மட்டும்தான் பரலோகம் போக முடியும். இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம். அவருடைய வருகையில நீங்க போகணும்னா இந்த முதற் பலனாகிய பண்டிகை, அரிப்பின் கால பண்டிகையினால முதற் பலனாகிய கூட்டத்தாரில் நீங்க இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் யுவர் சிக்ஸ்த் சென்ஸ் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ தொடர்ந்து கேட்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழைச்சிருங்க.